இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் நாளில் நாம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலேயும் அவரை நாம் ஜெபத்தில் மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஜெப வேளையில் வந்திருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, ஆராதிப்பதற்கு, ஆர்ப்பரிப்பதற்கு, ஆனந்த மகிழ்ச்சியோடு அவரை கொண்டாடுவதற்கு சபை கூடாத இந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நம்மை வீட்டில் இருந்து ஆராதிக்கும்படி நல்ல ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதி சீக்கிரத்தில் நாம் மீண்டும் சபையாய் கூடி ஜெபிக்கிற நாட்களை கர்த்தர் உருவாக்குவார். அவர் நாமத்திற்கு மகிமை. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீரே எங்கள் தேவனாக இருக்கிறீர், நீரே எங்கள் ஜீவனாக இருக்கிறீர், நீரே எங்கள் கண்மலையாக இருக்கிறீர், நீரே எங்கள் கோட்டையாக இருக்கிறீர், நீரே எங்கள் இரட்சகராக இருக்கிறீர், நீரே எங்கள் பரிகாரியாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் இந்த இடத்தில் வந்து ஜெபித்து உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் குடும்பமாய் நின்று கொண்டு உம்மை ஜெபத்தில் நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த ஜெப வேளையை கர்த்தர் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த ஜெபத்தை கேட்கிற யாவர் வாழ்விலும் நிறைவான சமாதானத்தை கொடுப்பீராக. சபை பிள்ளைகள், ஆண்டவரை தேசத்தில் இருக்கிற ஒரு விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் இந்த ஜெபத்தை ஆண்டவரை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால், இரக்கத்தினால், கிருபையினால் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். பாதுகாக்கும் கேடகமே, பயத்தை மாற்றுகிறவரே, எல்லா ஜனங்களுடைய பயத்தின் பீதியையும் நீக்கி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உம்மை நம்பி இந்த உபத்திரவ கட்டிலிருந்து வெளிவருவதற்காக, இந்த கொரோனா வைரஸ் என்பது தாக்குதல் வெளிவருவதற்காக கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி எல்லாவற்றையும் ஒரு முடிவை கொண்டு வர நாங்கள் செபிக்கிறோம். அகிலத்தையும் வாழ்கிறவரை, அகில ஜனங்களும் இப்பொழுது அனுபவிக்கிறது வேதனை ஒரு விடுதலை கொடுக்கும்படி இந்த ஆராதனை வேளை கர்த்தர் நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி கர்த்தாவே, பிதாவே, நீர் எடுத்து ஆண்டவரை பயன்படுத்தி எல்லா ஜனம் விடுவிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ இரக்கம், தெய்வீக சமாதானம் எல்லா ஜனங்களையும் நிரப்புவதாக. கர்த்தாவே, உலகமெங்கும் இருக்கும் இந்த அவஸ்தைக்கு ஒரு விடுதலையை கொண்டு வாரும். இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே, எங்கள் கிராமம் மாத்திரமல்ல, எங்கள் பட்டணம் மாத்திரமல்ல, அகிலமும் உம்மை ஆராதிக்க வேண்டுமே. அந்த ஆராதனையை அதி சீக்கிரத்தில் கர்த்தர் ஏற்படுத்தணும் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமாக. எனக்காய் ஜீவன் விட்டவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு
இந்த சூழ்நிலையிலேயும் நாம் இயேசுவே எங்களுக்கு நீர் போதும் என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்நோக்கி நிற்பதற்காக ஆண்டுடைய வசனம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே பிசாசின் சோதனை பெருகி உலகம் எங்கும் இந்த அவஸ்தைக்குள்ளாக கொரோனா கொரோனா என்று எந்த இடத்தில் எந்த செய்தியை கேட்டாலும் எல்லா நாவிலும் அது உச்சரிக்கப்படக்கூடிய ஒன்றதாக மாறிவிட்டது. ஆனாலும் அதே நாவுகள் இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலும் எந்த நிலையிலும் எந்த வாழ்வில் இயேசு போதுமே என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உலகம் கைவிடலாம், உற்றார் கைவிடலாம், ஆனால் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்பதில் எத்தனை சந்தோஷம். எனவே இது மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளில் அவரை மகிழ்ச்சியுடன் துதிக்கும்படி ஆராதிக்கும்படி நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சபை கூடி வர முடியவில்லையே என்று சொல்லி கலங்காமல் பூட்டப்பட்டிருக்கிற வீட்டில் அமர்ந்து கொண்டு ஜெபிக்கிற உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஜீவநதி பொங்கி வரும்படியாக மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டார், ஐஸ்வர்ய யாவும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார், இயேசு போதுமே என்று சொல்லி பாடலாமா? மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்ய யாவும் எந்த நிலையிலும் நம்முடைய வாழ்வில் இயேசு போதுமானவராக இருக்கிறார். அவர் தாயை போல் தேற்றுகிற தெய்வம். எனவே அவர் நம்மை மார்போடு அணைத்து மனக்கவலைகளை மாற்றி என்ன நடக்குமோ என்று பயந்து இருக்கிற நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். எனவே ஆராதனைக்குள்ளாக ஒரு சிறிய கோரஸை நாம் பாடி அவரை ஆராதித்து தேவ வசனத்தை நாம் கேட்கும்படி நம்ம அர்ப்பணிப்போமாக. இப்பொழுதும் தேற்றுவர்
தாயை போல் தேற்றி இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு துணை நின்று காப்பார். அவரை ஆராதித்து மகிழும். எனவே அவர் நம்மோடு இருப்பது எத்தனை சந்தோஷம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கரம் பிடித்து நடத்தி உங்களை கண்மலையில் தூக்கி நிறுத்தி அநேகர் காணும்படி அற்புதத்தை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து நாம் தியானத்திற்காக கடந்து செல்லுவோம். யோவான் 20:26. மறுபடி 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டி இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த நாளிலும் அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு நாம் மதிப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே கொடுக்கப்பட்ட அரசாங்க அதிகாரம் எல்லா ஜனங்களையும் பாதுகாப்பதற்காக, கண் பார்க்க முடியாத அளவிற்கு பரவக்கூடிய இந்த தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு சமூக இடைவெளிதான் என்று சொல்லி ஏற்படுத்தினதற்கு நாம் செவி சாய்த்து நம்முடைய தேசத்து ஜனங்களை நாம் மதிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை வளர்த்திருக்கிறார், உபதேசித்திருக்கிறார், கீழ்ப்படியும்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியாக நாம் இன்று ஒவ்வொருவரும் வீட்டில் அடைப்பட்டிருக்கிறோம். இங்கே அப்படித்தான் நடந்தது. கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. ஏன் கதவுகளை பூட்டி வீட்டுக்குள் அமர்ந்திருந்தார்கள்? இயேசுடைய சீஷர்கள் இயேசுவை கொலை செய்தது போல எங்களையும் கொலை செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் பூட்டப்பட்ட வீட்டுக்குள் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இன்று அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்காக ஆவியானவர் சொல்லக்கூடிய சந்தோஷமான வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஒரு மனிதனுக்கு தேவை சமாதானம். உலகத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாம் நாம் வாழ்வில் எடுத்து அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய இதயத்தில் சமாதானம் வேண்டும். சமாதானம் இல்லாத பட்சத்தில் எதையும் நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க முடியாது. ஆக பயத்தை மாற்றுகிற கர்த்தர் ஏன் கதவை பூட்டி இருக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. இயேசுவுக்கு தெரியும், என்னை துன்பப்படுத்தினது போல் இவர்களையும் துன்பப்படுத்துவார் என்ற பயத்தில் இவர்கள் பூட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி குற்றம் காண்பிப்பதற்காக வரவில்லை. மாறாக சமாதானம் என்று ஒரு ஊக்கமுள்ள வார்த்தையை சொல்லி திடப்படுத்துவதற்காக ஆண்டவர் அங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இது 8 நாளைக்கு பிறகு, இன்று
ஈஸ்டர் பண்டிகையிலேயும் இப்படி நாம் சபை கூட முடியாதபடி உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாட முடியவில்லை. ஆனால் இந்த 8 நாள் கடந்து விட்டன. ஆண்டவர் அன்றும் 8 நாளைக்கு பிறகு வந்து சொன்ன சமாதானம் இன்றும் அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஏன் இந்த சமாதான பிரபு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் காண்பிப்பதற்காக அவர் சொன்னார், உலகம் தரக்கூடிய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரவில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்றார். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இங்கே ஒரு சீஷன் தோமா என்பவர் 24வது வசனத்தில், அதே யோவான் 20:24, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய இருக்கவில்லை, அவர்களுடைய கூட இருக்கவில்லை. இப்ப இவனையும் தேற்ற வேண்டும், சீஷனாய் ஏற்படுத்தினதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் 3வது முறை, 2 முறையும் உங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சீஷர்களை பலப்படுத்தி 3வது முறையும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆக இங்கே நம்முடைய வாழ்வில் அன்று சொன்ன அதே சமாதானம் இன்றும் நமக்குள்ளாக குடிபுகுந்திருக்கிறது. எனவே சமாதான பிரபு நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் ஜீவனம் செய்ய வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தோமா அன்று சீசர் கூட இல்லை. இப்பொழுது அதே தோமாவுக்கு சந்தேகம் வருகிறது. அதை உள்ளத்தின் ஆழத்தில் அவன் அதை சொல்லுவதை ஆண்டவர் அறிந்து, தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். எப்பொழுது அவர் காயத்தை காண்பித்து இவர்தான் இயேசு என்று சொல்லி அவன் கண்டபொழுது, நான் தவறு செய்து விட்டேன், சந்தேகப்பட்டு விட்டேன், தவறு செய்து விட்டேன், சந்தேகப்பட்டு விட்டேன். 25வது வசனத்தில், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். 3.5 வருடம் ஒன்றாக இருந்து அற்புதங்களை அடையாளங்களை கண்டு புசித்து அவரோடு வசித்து ஜபித்து இருந்த இப்பொழுது இவனுக்கு சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசுதானா என்ற சந்தேகம். அது எப்படி உயிர்த்தெழ முடியும் என்று சொல். இது நமக்கு வரக்கூடிய சந்தேகத்தை தீர்ப்பதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஒருவன் உயிர்த்தெழ முடியாது என்று சொல்லி உலகத்தில் அநேகர் சந்தேகப்படலாம். வேதம் பிதற்றுகிறது, பொய் சொல்கிறார்கள் என்று அவர்களுக்கும் இது ஞாபகமூட்டுகிறதாக இருக்கிறது. இந்த தோமாவுடைய சந்தேகம் அங்கே நிரூபிக்கப்பட்டது. உயிர்த்தெழுந்தவர் இயேசுதான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி அது உண்மையை வெளிப்படுத்துவதற்கு இந்த சந்தேகம் நமக்கு ஒரு அச்சாணியாக இருக்கிறது. நம்பிக்கை அது கொண்டு வருகிறது. காரணம், இங்கே உறுதியாக்கப்பட்டு விட்டது. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், இப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கூடியிருந்த சீஷனுடைய சந்தேகத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக இந்த நாளிலும் நாம் சபை மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் அடைபட்டு எத்தனையோ பேர் ஆராதனைக்காக ஆவலோடு காத்திருப்பார்கள்.
ஆவலோடு காத்திருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் ஆராதனையில் கலந்து கொண்ட பிறகு நான் தேற்றப்படுவேன், வேத வசனம் என் ஜீவனுக்கு பலனை தரும், என் குடும்ப வாழ்வில் சமாதானத்தை தரும் என்று சொல்லி ஆவலாய் காத்திருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே எந்த வேலை இருக்கிறதோ இல்லையோ எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு என் அப்பா பாதத்தில் சென்று நான் ஜனங்களோடு ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று உற்சாகமாய் ஓடி வருவார்கள். ஆனால் இன்னும் சபைகள் பூட்டப்பட்டிருக்க, வீட்டில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க, ஜெபிக்கிற பொழுதும் கூட அவர் மனதில் ஒரு பரிபூரணமான மகிழ்ச்சியை கண்டடைய முடியவில்லை. காரணம், உள்ளம் உங்களாய்த்துக் கொண்டிருக்கிறது, சபை பூட்டப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஆவலாய் தேடுகிறோம். ஆண்டவரே, எப்பொழுது சபை திறக்கும், எப்பொழுது நாங்கள் கூடி ஆராதனை செய்வோம், எப்பொழுது உம்மை உயர்த்துவோம் என்று சொல்லி மன வருத்தத்தோடு, மன பாரத்தோடு, மன அழுத்தத்தோடு இருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு நீ மீண்டுமாக கர்த்தர் திருச்சபையை ஆண்டவரை திறக்க செய்வார். அவரிடத்தில் வந்து நீங்கள் ஆராதனை செய்து இன்னும் பலத்த காரியத்தை செய்வதை காணப்போகிறீர்கள். இனி சபையில் பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தைகளில் சாட்சி உண்டாகத்தக்கதாக அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க போகிறது. சபைகள் அது 5 பேர் இருந்து ஆராதிக்கிற சபையோ, 50 பேர் இருந்து ஆராதிக்கிற சபையோ, 500 பேர் இருக்கிற சபையோ, 5000 பேர் இருக்கிற சபையோ, ஆண்டவர் இனி அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் வார்த்தையை உறுதிப்படுத்த போகிறார். அதற்கு தான் இந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பூமி எங்கும் இந்த சுவிசேஷம் சாட்சியாய் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். முடிவு வருவதற்கு முன்பாக இனி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், சுவிசேஷர்களும், போதகர்களும் சொல்லக்கூடிய வார்த்தையில் தேவ பிரசன்னம் வெளிப்பட போகிறது. ஒருவேளை நமக்கு சந்தேகம் இருக்கலாம், அந்த தோமாமை போல நான் ஏதோ சொல்லுகிறேன், நடக்குமா? நடக்கும். அவரெல்லாம் சொல்லுகிறார். எல்லா பாத்திரத்தை எடுத்து அவர் பயன்படுத்த போகிறார். எல்லா பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த போகிறார். விசுவாசிகள் எடுத்து பயன்படுத்த போகிறார். அவருடைய வார்த்தையின் வல்லமையில் வெளிப்படும். வல்லமை வெளிப்படும். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். காரணம், உங்களுடைய விசுவாசம் குன்றி போகாதிருக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே சபையில் ஆராதிக்க முடியாதபடி வேதனை அனுபவிக்கிற இந்த சூழ்நிலை நாம் கண்ணீரோடு முழு உலகத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிரிவினை வருகிற பொழுதுதான் அந்த பிரிவினையின் மத்தியில் நம்முடைய வார்த்தை வெளிப்படும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அன்பு, அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் தான் வார்த்தை வெளிப்படும். அன்பை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, நான் தேவனிடத்தில் சென்று ஆராதனையில் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, அன்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி, எனவே இந்த நாளிலும் சாலமோன் எழுதின உன்னத பாடலில் தேவனை உயர்த்தக்கூடியதல்ல. அங்கு 2 பேர், அதாவது ஒரு கணவன் மனைவி, மணவாட்டி மணவாளன் இருவருக்கு மத்தியில் உள்ள சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உன்னத பாட்டு. அங்கு தேவன் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படவில்லை, ஆனால் அது வேதாகமத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது சபை என்ற மணவாட்டியை மணவளனாகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசிக்கிறார் என்று ஒப்பிட்டு பேசுவதற்காக. அப்படியாக இங்கே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசக்கூடிய அந்த ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரும்பி வா சூலமேத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா என்று ஒரு ஏக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சூலேமேத்தியாளுடைய தோழிகள்
அவளை திரும்பி வா என்று அழைக்கிறார்கள். எதற்காக? நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. மணவாட்டி ஆகிய இந்த சபை மணவாளனை ஆராதிக்கும்படியாக மீண்டும் திரும்பி வா. காரணம், என் நேசருடைய அன்பு மகா பெரிது. என் நேசர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு மகா பெரிது. அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக சபையை அழகுபடுத்தி வைத்திருக்கிறோம். ஆராதனைக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் ஆங்காங்கே அமர்ந்திருக்கிறது. மின் விளக்குகளினால் டெக்கரேட் செய்யப்பட்ட ஸ்டேஜ் இருக்கிறது. காரணம், மணவாளனை ஆராதிப்பதற்கு நாங்கள் மிகவும் அழகுள்ள கன்னிகைகளாக, மணவாட்டிகளாக நாங்கள் கூடி வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாலமோனுடைய திருமண வாழ்வை கிறிஸ்துவுக்கு இணையாக கூட்டி தெய்வீகம் அவனில் இல்லை ஆயினும், இணையாக கூட்டக்கூடிய தெய்வீகம் சாலமோனிடத்தில் இல்லை ஆயினும், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பை பல இடங்களில் திருமண உறவுக்கு இணையாக்கி கூறப்பட்டுள்ளதாய் இருக்கிறது. ஆம், இங்கே பிரிந்து சென்ற தன் மணவாட்டியை என்ன நடந்ததோ, பிரிந்து சென்றிருக்கலாம், அல்லது ஏதாவது மனக்கசப்புகள் வந்திருக்கலாம். திரும்பி வா என்று சொல்லி ஒரு எக்காலம் சப்தத்தை போன்ற ஒரு கூக்குரல் சப்தத்தை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட கொண்டு அவனை கட்டி விறகின் மேல் தூக்கி வைத்து படுக்க வைத்து கத்தியை கொண்டு ஓங்கும் வரைக்கும் ஒரு சப்தமும் கேட்கப்படவில்லை. விசுவாசத்தை பரீட்சை பார்த்தார். என்ன செய்ய போறோம் பார்ப்போம். ஆனால் கத்தியை ஓங்கி அவன் கழுத்தில் கொண்டு வருவதற்கு நெருங்குகிற பொழுது ஒரு சப்தம் அங்கே துணிக்கப்படுகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கை. அங்கே கேட்ட அந்த சப்தம் எக்கால துணியோடு இணைக்க முடியாத அளவிற்கு மகா பெரிய ஒரு சப்தத்தை அவன் கேட்கிறான். ஆபிரகாமே, ஆபிரகாம், பிள்ளையாண்டன் மேல் கை. எச்சரிக்கையில் சப்தம், எச்சரிக்கையில் சப்தம். உடனே அவன் கையை நிறுத்துகிறான். ஆண்டவர் சில இடங்களில் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஊர்ஜிதப்படுத்துவார். அதுபோல் இங்கே உன்னத பாட்டில் தோழிகள் சுலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா என்று அந்த நேசர்களுடைய வார்த்தைக்கு இணையாக தோழிகள் திரும்பி வா சுலமித்தியே என்று அழைக்கிறார்கள். நேசராகிய ஆண்டவர் பார்க்க வேண்டும், மீண்டும் திருச்சபை கூட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். மணவாட்டி தன்னுடைய அழகின் மகிமையை, அந்த பரிசுத்தத்தை அவருக்கு காண்பிக்க வேண்டும். எனவே திரும்பவும் நிச்சயமாக நாம் ஆராதனைக்குள்ளாக அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராகியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இங்கே கொரிந்தியன் திருச்சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் நிருபத்தில் சபையை ஒரு மணவாட்டியாக சித்தரிக்கிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு
ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராகியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:2 அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆக சபை ஆண்டவருக்கு என்ற கற்புள்ள கன்னிகையாக மீண்டும் திரும்பவும் ஆராதனைக்குள்ளாக தேவன் கொண்டு வரப்போகிறார். நாட்கள் மிக சமீபமாக நெருங்கிக் கொண்டு வருகிறது. ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, அந்த மணவாளனை மகிழ்ச்சியோடு துதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, அவருடைய அற்புதங்களை சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஆனந்த மகிழ்ச்சி கொண்டாடுவதற்காக பூட்டப்பட்டிருக்கிற திருச்சபைகள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும், திரும்பவும் திறக்கப்பட வேண்டும். இனி இதுபோல் இடையூறு வராமல் தேவ ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நிச்சயமாக ஏற்படுத்துவார். பக்கத்து ஊரில் கிராமத்தில் ஒரு சகோதரி இடத்தில் சென்று போன் செய்து பேசின பொழுது, ஐயா, என் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எப்பமையா திரும்பி வருவாங்கன்னு கேட்கிறார். அதே வாய் ஒரு நாள் சொன்னது, என் பிள்ளைகள் ஒரு தேசத்தில் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள் என்று சொல்லி, இன்று மொபைலில் பேச முடியவில்லை, தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, போன் எடுத்தால் சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது, தொடர்பு செய்ய முடியவில்லை. ஒரே மகன், ஐயா திரும்பி வா, திரும்பி வா என்று பெற்றோர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார். சில இடங்களில் புதிதாக திருமணமாகி மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், நேசத்தை பரிமாறிக்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட தொலைபேசி, கையில் இருக்கிற அலைபேசி, ஆனால் இப்போது பேச முடியவில்லை. ஆனால் ஆத்மா பேசுகிறது, திரும்பி வாங்க, சம்பாதிச்சது போதும், திரும்பி வாங்க, திரும்பி வாங்க, நீங்க வந்தா போதும் என்று படுக்கையில் அநேக சகோதரிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி வரும்பொழுது எப்படி வருவாரோ தெரியாது, எப்படி அரசாங்கம் அவர்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுக்குமோ தெரியாது என்ற ஒரு பயம். ஒருவேளை நோயை சுமந்து வந்தால் அரசாங்கம் அந்த நோயை குணமாக்கின பிறகுதானே வீட்டுக்கு அனுப்பும் என்று சொல்லி, இப்படி பல வகையில் திரும்பி வந்துருங்க, திரும்பி வந்துருங்க என்று சொல்லக்கூடிய குரல்கள் எழும்பி கொண்டிருக்க, இப்படித்தான் இங்கே உன்னத பாட்டில் அதிகமாய் நேசம் வைத்த அந்த நேசத்தினுடைய குரல், அதிகமாய் அன்பு வைத்த அந்த அன்பின் குரல் எழுப்பப்படுகிறது. திரும்பி வா, திரும்பி வா சூலமேத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா என்று சொல்லி திரும்பவும் சபை கூடும்படியாக மனவாட்டியாகிய ஒவ்வொரு சபையும் ஒருங்கிணைந்தவர்களாக, தோழிகளாக, தோழர்களாக சப்தமிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா சபையும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இதில் நான் பெரியவன், நீ பெரியவன் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்களுக்காக இன்று நீங்கள் வீட்டில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் ஆராதிக்கும் சபை உங்களை மேன்மைப்படுத்தும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அவர்தான் உன்னதர், அவர்தான் உங்களை உயர்த்த என ஏங்கி தவிக்கிற அன்பின் மத்தியில் சபையில் ஆராதிக்க வேண்டும் என்று கண்ணீர் வடிக்கிற நம்முடைய கண்ணீர் கர்த்தருடைய பாதத்தை படி. அவரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ
தடுமாறுகிற இந்த சூழ்நிலையிலேயும் நம்முடைய கையில் இந்த ஜீவ வார்த்தையை கொடுத்து இந்த பலத்தினால் நம்மை ஜீவிக்கும்படி தினமும் காத்து வருகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதை எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பின் வர நாம் கண்ணீரோடு செபிப்போம். ஆக புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அதே எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆக திருமண வாழ்வில் கணவன் மனைவி வைக்கிற நேசம் எப்படி நமக்கு தெரிகிறதோ, எனவே சபையோடு இயேசு வைத்திருக்கிற உறவை நாம் தெரிந்து கொள்ளும்படி எப்படி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிற பொழுது இப்படி சொல்லி திறந்தால் புரிந்துவிடும் என்பதற்காக சபை கூட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி உங்கள் மனதை நீங்கள் எதற்கும் பயந்து விட்டுக் கொடுக்காமல் திறக்கப்படும், திரும்பவும் திரும்பி வா என்று சொல்லி நாம் கூப்பிடலாம். நிச்சயமாகவே தாவீது சொன்னது போல, என் மகிமையை விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன், என் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 57:8 சொல்லுகிறார். உயிரற்ற பொருளாக இருக்கக்கூடிய கீபோர்டு, பேட், இன்னும் என்னெல்லாம் புதுசாக படைக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதற்கும் ஒரு உயிர் ஊட்டக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. எனவே தான் சொல்லுகிறான், என் மகிமையை விழி, வீணைய சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன், கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. அது சபையில் மீண்டும் இசைக்க முடியாதபடி அமர்ந்திருக்கக்கூடிய இசைக்கருவிகள் அது சீக்கிரத்தில் இசைத்து அவரை மகிமைப்படுத்தும்படி மனமாட்டியாக சபை, எல்லா சபையும் ஒருங்கிணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் நாளை மீண்டும் ஆண்டவர் உருவாக்குவார். எனவே சபைக்கும் சபை கூடுதலுக்கும் குடும்பமாக நமக்கு மத்தியில் இப்பொழுது ஒரு பிரிவினை இருப்பது போல நாம் வீட்டில் முடங்கி கிடக்கிறோம். வீட்டில் குடும்பமாய் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பூட்டப்பட்ட கதவை திறந்து கொண்டு இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவாரானால், அதே இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் சமாதானமாக இருங்கள். என்னுடைய சபை என்னுடைய சரீரம், அதற்கு நான் தலையாக இருக்கிறேன், அதில் நீங்கள் இணைக்கப்பட்ட அங்கங்களாக இருக்கிறீர்கள். எல்லோரும் ஒருங்கிணைந்து அவரை ஆராதிக்கும்படி உங்கள் உள்ளத்தை ஊற்றுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இசை வாசித்து ஆராதிக்கிற ஆராதனை வீரர்கள், ஐயோ இசை வாசிக்க முடியவில்லை, ஆண்டவரை உயர்த்த முடியவில்லை என்று உடலெல்லாம் புல்லரித்த வண்ணமாய் கண்ணீர் வடிக்கிறீர்கள். ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் மனவாட்டி சபையில் அவரை உயர்த்தும்படி உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட தாளந்தை எடுத்து பயன்படுத்தி முன்பு செய்ததை விட அதிகமாய் அவரை ஆராதித்து உன்னத தேவனை உயர்த்துவதற்கு இந்த நாள் நன்மைக்குரிய நாள். இந்த சூழ்நிலை நன்மைக்குரியது. தீமைகளை ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறவர், துன்பங்களை இன்பமாய் மாற்றுகிறவர். சபையினுடைய நேசத்தை உயர்த்தி அவருக்கு என்று வாழ நம்மை அர்ப்பணித்து
அவர் சொன்ன வார்த்தையின்படியே எங்களுக்கு சமாதானம் நீங்க தந்திருக்கீங்கப்பா, சமாதானத்தை தந்திருக்கீங்க என்று சொல்லி அவருக்கு சாட்சியாக வாழ்வோமாக. காரணம், நாம் அப்போஸ்தலர் பவுல் சொல்வது போல, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியாக நியமித்திருக்கிறார் நம்மை. உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதன் மூட்டி எடுத்து தேவ வைராக்கியம் நம்மை விடுதலையாக்கும், நமக்கு உதவி செய்யும், சூழ்நிலையை மாற்றும். கர்த்தர் நம்மோடு கூட இந்த பெரிய காரியத்தை செய்வார், மார்போடு அணைப்பார், மனக்கவலையை மாற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையில் தூக்கி நிறுத்துவார். இந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் வாழ்க்கையின் பயணத்தில் பரிசுத்த ஆவியாருடைய பலத்தினால் தினமும் வழிநடத்தப்படுவோமாக. ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். நேசம் எவ்வளவு பெரிது, ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் மத்தியில் உள்ள நேசம் எவ்வளவு பெரிது என்பதை உன்னத பாட்டு காண்பிக்கிறது. அதுபோல் எங்கள் ஆத்துமா ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் அவர் கொடுத்தது என்று அவரையே காண வேண்டும், அவரையே ஆராதிக்க வேண்டும் என்று அங்கலாய்த்து ஆராதிக்க முடியாதபடி அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஆவிகள் இப்பொழுது பலனடைவதாக மீண்டும் ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்று செய்திருக்கிறேன். நாளிலும் ஆண்டவரே, உலகமே எத்தனை இடங்களில் வியாதியின் வியாகுல கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு கரோனா என்று சொல்லக்கூடிய இந்த வியாதியினால் தாக்கப்பட்டு பயத்தினால் பீதியினால் சமூக உறவற்று போய் கிடக்கிறது. ஒரு பொருளை வாங்குகிறது போல இதில் இருக்குமோ என்ற பயம், ஒரு மனிதனோடு பேசுகிற பொழுது இவனுக்குள் இது இருக்குமோ என்று ஒருவருக்கு ஒருவர் பயப்படுகிறார்கள். நான் அருகில் நின்று பேசக்கூடாது, விலை நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குள்ளாகவே பேசி ஒதுங்கி நிற்கிறோம். இது நமக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் இந்த துன்பங்கள் துயரங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கண்ணீரின் ஜெபம், நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜெபம் நமக்கு நிச்சயமாய் விடுதலையை தரும், பாதுகாப்பு. எனவே நாம் நமக்காக மாத்திரமல்ல, நாம் பிறந்தது பூமிக்காக, இந்த மண்ணுக்காக, மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்காக, இந்த உலகத்திற்காக, உலகில் எல்லா ஜனங்களுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் பாதத்தில் அர்ப்பணிப்படி ஜெபிக்க கடமைப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தாவே ஒரு விடுதலையை கொண்டு வா. எத்தனையோ பேர் உணவின்றி பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து நடத்த முடியாமல் குடும்பங்கள் அவஸ்தைக்குள்ளாகி இருக்கிறது. எத்தனையோ பேர் என்னென்ன காரியமெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தது அத்தனையும் முடங்கி கிடக்கிறது. வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளம் உடைபட்டிருக்கிறார்கள். உடைபட்ட உள்ளங்களுக்காக இரக்கம் பாராட்டு, கண்ணீர் வடிக்கும் இதயங்களுக்காக இரக்கம் பாராட்டு. அநேக பேர் வியாதி இருந்தும் மருத்துவமனைக்கு போனால் ஏதோ நடந்து விடுமோ என்று பயந்து போய் வீட்டிலேயே முடங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருந்து சரியாய் வாங்கி சாப்பிட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கர்த்தாவே, எல்லா அவநிலைகளையும் மாற்றி ஒரு சுமூகமான வாழ்க்கைக்கு கொண்டு வர நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்கிறான். எங்க அப்பா எங்களை நேசித்து எங்களை கைவிட எங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிறோம். ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலையை கொண்டு வா. மதி சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸுடைய சக்தி செயலிழக்க செய்து செயலிழந்து போகட்டும். அதற்கான மருந்தை கண்டுபிடித்து
ஜனங்களுக்கு கொடுத்து குணமாக்க கர்த்தர் கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும். இது இரக்கமுள்ள தெய்வம் என்று நான் அறிந்திருக்கிறோம். இது மனது உருக்கமுள்ள தெய்வம். நீ மனஸ்தாபப்படக்கூடிய தெய்வமாக நான் அறிந்திருக்கிறோம். அதனால் ஜெபிக்க எங்கள் குற்றங்களை மன்னியும், குறைகளை மன்னியும், பாவங்கள் அக்கிரமங்களை மன்னியும். திரும்பி சபையை உயிர்ப்பிப்பு, திரும்பி திரும்பி வருகைக்கு முன்பாக இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க பரலோகத்தில் பிரவேசிக்க தேவன் அருள் புரிகிறார், கிருபை பாராட்டுகிறார். நாளில வடிமைக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீங்கப்பா. ஒன்றும் தெரியாத உண்மை துதிக்க வச்சீங்க ஆண்டவரே. உலகத்தில் நான் வாழ்ந்த நாட்களில் மறுதளித்ததை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இன்று என் வாழ்க்கையில் வராதிருந்தால் காணாமல் போய் நீர் வந்ததினால் தான் ஜீவிக்கிறேன். அதுபோல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் நீர் கண்டுகொண்டு பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அண்டை வருவார்களாக, இரட்சிப்பை சுதந்திரிப்பார்களாக, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்களாக, பரலோக தேவனை துதிப்பார்களாக. இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்க ஆமாண்டவரே, இந்த ஏழை மீது இவ்வளவு இரக்கம் பாராட்டின தெய்வமே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும். எங்கள் கிராமங்கள் பாதுகாக்கப்பட, பட்டணங்கள் பாதுகாக்கப்பட, தேசம் பாதுகாக்கப்பட, எல்லா தேசத்தையும் பாதுகாக்க இந்த நாமத்தை உயர்த்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், ஜெப ஜீவிதம், உறுதியுள்ள வாழ்க்கை என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக.